ஈரான் மீது இஸ்ரேல் நேரடி தாக்குதல், அமெரிக்காவும் தாக்குதலில் பங்கேற்றதா? மத்திய கிழக்கு முழுவதையும் அதிர வைத்துள்ள பெரும் ராணுவ நடவடிக்கையாக இஸ்ரேல் ஈரான் மீது ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் அமெரிக்க அதிகாரி ஒருவர் சர்வதேச ஊடகத்திடம் தெரிவித்ததாவது, இந்த தாக்குதலில் அமெரிக்காவும் பங்கேற்றுள்ளது. ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் பலத்த வெடிப்புச் சத்தங்கள் கேட்கப்பட்டுள்ளன. நகரின் மையப்பகுதியில் புகை மேகங்கள் எழுந்ததாக காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதேபோல் நாட்டின் பல பகுதிகளில் குண்டுவீச்சுகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை ஈரான் அரசு தரப்பில் உடனடி அதிகாரப்பூர்வ பதில் வெளியாகவில்லை. ஆனால் பிராந்திய ராணுவ வட்டாரங்களில் பதிலடி நடவடிக்கை எப்போது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஈரான் தரப்பிலிருந்து ஏவுகணை தாக்குதல் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் நாட்டின் பல பகுதிகளில் விமான தாக்குதல் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டுள்ளன. இஸ்ரேலில் பொதுமக்கள் பாதுகாப்பு தளங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மத்திய கிழக்கை முழுமையான போர் சூழ்நிலைக்கு தள்ளும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பெரும் மோதலாக வெடிக்க தொடங்கினால் எண்ணெய் விலை அதிரடியாக உயரும் சாத்தியம் உள்ள நிலையில் ஹார்மோஸ் நீரிணை பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது. உலக நாடுகள் கவலையுடன் நிலைமையை கண்காணித்து வருகின்றன. அடுத்த சில மணி நேரங்கள் மிக முக்கியமானவை என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இது மத்திய கிழக்கின் வரலாற்றை மாற்றக்கூடிய தருணமாக அமையுமா? மேலும் புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.